அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஒரு 4 விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலே ஒரு ஃப்ரீயா இருக்கும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை முறையை நம்ம 4 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். இளமை நோன்பு, திருமண வாழ்க்கை, திருமணத்தில் இருந்து கொண்டு துறவு மனப்பான்மை, துறவு வாழ்க்கை, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற இந்த 4 நிலைகள் பிரிச்சுக்கிட்டா போதும். ஒருவர் திருமணத்திற்கு முன்பு பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பிறருடைய மனம் புண்படாத அளவும், தன்னுடைய உடலை நல்ல ஒரு வலுவான ஒரு உடலாகவும், மனதை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மனதாகவும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை பிரம்மச்சரியம். திருமணத்திற்கு முந்திய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில திருமணத்திற்கு முந்திய வாழ்க்கை பெரும்பாலும் ஆனந்தமாகவே இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடி எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அவன் நல்லா வேலை பார்ப்பான், குளிப்பான், ஜாலியா இருப்பான், சாப்பிடுவான், கடைக்கு போவான், ஆத்துல போய் குளிப்பான். இப்படி பல கமிட்மெண்ட், அவன் விரும்பிய கமிட்மெண்ட்டை வைப்பான். அவனுக்கு அவன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, ஊர் சுத்துறது, நல்ல கேலியும் கிண்டலுமான ஒரு வாழ்க்கை, பொறுப்பற்ற வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஆனா திருமணத்திற்கு முந்திய வாழ்க்கை ஒரு இளமை நோன்பை நாம் கடைபிடிக்கிறோம். நல்ல உடற்பயிற்சி செய்து உடலை நல்லா வலுவா வச்சுக்கணும், மனப்பயிற்சிகள் செய்து மனசை நல்லா தெளிவா வச்சுக்கணும். அந்த ஒரு பெரிய பில்டிங்கினுடைய அடிப்படை அதனுடைய பேஸ்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல ஒருவர் இந்த இளமை காலத்துல அவருடைய தயாரிப்பு எப்படி இருக்கிறதோ, அவருடைய உடலை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, மனதை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, வாழ்வை குறித்த ஒரு தயாரிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் எப்படி வடிவமைக்கப்படுதோ இதை மையமாக வைத்து அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அமைய இருக்கிறது. ஆகவே இளமை காலம் என்பது ஒரு முக்கியமான காலம். அந்த காலத்துல இளைஞர்கள் ரொம்ப தன்னை உடல் அளவிலும் மனதளவிலும் வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுதான் இளமை நோன்பு. அடுத்தது கிரகஸ்தம் என்கிற ஒரு வாழ்க்கை முறை. இது திருமண வாழ்க்கை முறை. மிகவும் பொறுப்புடன் வாழ்க்கை இருக்கிறதுல கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு கணவன் மனைவியாக வாழ்வது என்பது இந்த காலத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்குது. நீங்க அதிசயமா இருக்குது. எந்த வீட்லயும் சண்டை இல்லை, ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு முக்கியமான வீடாக இருக்கிறது. அங்க வெறுப்பு, கோபம், கவலை, அச்சம் போன்ற பல விஷயங்கள் அந்த கிரகஸ்த வாழ்க்கையில ஏற்பட்டு விடுகிறது. திருமண வாழ்க்கையில ஒருவரை நம்பி ஒருவர் கமிட் ஆகுறீங்க. கமிட் ஆகும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது. குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகளை மெயின்டைன் பண்ணணும். அப்போ அதற்கான பொருளாதார வசதி இருக்கிறது. ஒரு கணவனோ மனைவியோ தங்களுடைய கணவனுக்கு பிடித்தது மாதிரி மனைவி நடந்து கொள்ள வேண்டும், மனைவிக்கு பிடித்தது போல கணவன் நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவிக்கு பிடித்தது போல குழந்தைகள் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கமிட்மெண்டான ஒரு லைஃப் தான் கிரகஸ்தம். இப்போ புதுசா ஒருத்தன் கல்யாணம் பண்ண போறான் அப்படின்னா அவன் நண்பர்கள் எல்லாம், மாப்பிள்ள நீ மாட்டிக்கிட்டியா, வசமா மாட்டிக்கிட்ட, தெரிஞ்சே போய் கிணத்துல விழுதுறியாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஒருத்தர் 2 பேரும் சொல்லல, சரி நீனும் குழியில விழுத அப்படின்ட்டு கை கொடுத்துட்டு வராங்க. அவன் பெரும்பாலான மனிதர்கள் அது விளையாட்டுக்காக சொன்னா கூட அடிப்படையில் அது ஒரு கமிட்மெண்டான ஒரு சிக்கலான தன்மையை மனிதனுக்கு உருவாகி இருக்கிறது. அவனுடைய மனமே பிரச்சனை. இன்னொரு மனதோட அவன் கனெக்ட் ஆகும்போது அவருக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அது கிரகஸ்த வாழ்க்கை. அதில் பொறுப்பு இருக்கதான் செய்யும். அந்த கமிட்மெண்ட் ஆனதுனால அதை நாம் நிறைவேற்றி, அந்த கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். அதையும் உலக மகிழ்ச்சியோடு நம்ம என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும். இந்த திருமண வாழ்க்கை இப்போ ஒரு மனிதன் 25 வயதுக்கு முன்னாடி இளமை நோன்பு, பிரம்மச்சரியம். 25 வயதுல இருந்து 40 வயது வரை உள்ள ஒரு காலகட்டத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா கிரகஸ்த வாழ்க்கை. ஒரு 15 ஆண்டுகள் குடும்பத்தில் இருந்து கொண்டு குடும்பத்திற்கு தேவையான உழைப்பை கொடுத்து குடும்பத்தை மென்மேலும் வளர்ச்சி அடை செய்து குழந்தைகளை நல்ல சான்றோர்களாக வளர்த்து முடிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது என்றால் இந்த கிரகஸ்தர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தையை பெற்கிறது, அந்த குழந்தை சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கணும். இவனும் சமுதாயத்துக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவனாக இருக்கணும். ஸோ இந்த வாழ்க்கை கிரகஸ்தம். இந்த கிரகஸ்த வாழ்க்கையிலிருந்து ஒரு விலகிய வாழ்க்கை அல்லது குடும்பத்தின் மீதான பற்றுகளை குறைக்க வேண்டிய வாழ்க்கை என்பது வானப்பிரஸ்தம் என்று அழைக்கப்படுகிறது. வானப்பிரஸ்தம் என்பது குடும்பத்தில் இருக்கணும், குடும்பத்தினுடைய பொறுப்புகளை எல்லாம் குழந்தைகளிடம் வசம் ஒப்படைக்கணும். 25லேருந்து 45 வரை கூட நம்ம சொல்லலாம். அந்த கிரகஸ்த வாழ்க்கைக்கு அப்புறம் வானப்பிரஸ்த வாழ்க்கை 45லிருந்து 60 வரை உள்ள ஒரு வாழ்க்கை முறை வானப்பிரஸ்தம். அதாவது நம்ம துறவு மனப்பான்மையை மேற்கொள்ளும், துறவு அல்ல, துறவு மனப்பான்மை. குடும்பத்துல நம்முடைய பொறுப்புகள், சொத்துகள், எல்லா வரவு செலவுகளையும் முழுமையாக கொஞ்சமாக
நம்முடைய இளையோர்களான அவங்களுடைய குழந்தைகளிடம் ஒப்படைப்பது. அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொறுப்பையும் கொடுக்கணும். சொத்துக்களை ஃபுல்லாக இருக்கணும், எங்கெங்கே என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது என்னது, அந்த வானப்பிரஸ்தத்தில் சொல்லிட்டு அமைதியாக தபஸ் மேற்கொள்ள வேண்டிய, தியானம், அமைதியாக இருக்கிறது, மௌனம் இருக்கிறது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலையை தயார் பண்ணணும். 60 வயசுக்கு மேலே அவர்கள் செல்ல வேண்டியது சந்நியாசம். சந்நியாசம் என்பது இல்லம் துறந்த நிலை. இல்லம் துறந்து அமைதியாக உட்கார்ந்து தனிமையில் உட்கார்ந்து தன்னுடைய மூலப்பொருளை தேடுவது என்பது சந்நியாச வாழ்க்கை. அந்த தனிமையா போறது அப்படிங்கிறது இல்லத்திலிருந்து பிரிந்து போகணும்னு அவசியம் கூட இல்லை. உங்களுடைய இல்லத்திலே ஒரு தனியா மாடியில அல்லது கீழே ஒரு அறையை ஏற்படுத்தி கொண்டு அதில் அமைதியாக தியானம், மௌனத்தில் இருப்பது, உடலை நல்லா பராமரித்துக் கொள்வது, நம்முடைய வேலையை நாமே பார்த்து கொள்ளக்கூடிய அளவு உடலையும் மனசையும் தயாராக வச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது அந்த சந்நியாச நிலை. அந்த சந்நியாச நிலையில நம்ம என்ன செய்யலாம்னா, நாம் அந்த கிரகஸ்த காலத்தில் கற்ற அனுபவத்தையும் இளமை நோன்பில் பெற்ற அனுபவத்தையும் வானப்பிரஸ்த மனநிலையில நல்லா பகுத்து கொண்டு அந்த பகுப்பாய்வு செய்து கொண்டு வரக்கூடியவர்களுக்கு அமைதியாக இருப்பதற்கான உபதேசங்களை பொறுமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தான் என்னது, நமக்கு அந்த சந்நியாச நிலை. அந்த சந்நியாச நிலை என்பது ஒரு நல்ல ஒரு துறவு நிலை, முற்றும் துறந்த நிலை. இந்த நிலையில நம்ம உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு நம்ம தேவையான அறங்களை செய்து கொண்டிருக்கலாம், நூல்கள் எழுதலாம், சமுதாயத்தை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான செயல்களை செய்யலாம். இது ஏதோ ஒரு வகையில செய்யலாம். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு அந்த சன்னியாச மனநிலையில வந்தும் கூட ஒரு 70 வயசு 80 வயசு ஆனாலும் கூட தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்தை மற்றவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கோ, தன்னுடைய சொத்தை குறித்த விவரங்களை மற்றவர்களும் தெரிவிப்பதற்கோ இல்லாமல் பற்றோடு இருக்கிறார்கள். நம்ம வானப்பிரஸ்தத்திலேயே பற்ற குறைத்துக்கொள்ளணும். வானப்பிரஸ்தத்துல பற்ற குறைத்து கொண்டு சந்நியாசத்துல முழு பற்றற்ற நிலையில இருக்கணும். எந்த பற்றும் இல்லாமல் உலக மேன்மைக்காக அமைதியாக உட்கார்ந்தும், உங்களுடைய ஆன்ம மேன்மைக்காக அமைதியாக உட்கார்ந்தும் முக்திக்கான வழியை முயற்சி செய்ய வேண்டியது அந்த சந்நியாச வாழ்க்கை. எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க இளைஞர்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணா கேட்க மாட்டாங்க. நீங்க குடும்பத்துல இருந்துகிட்டு ஒரு வயசான காலத்துல உட்காந்துட்டு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம மதிக்கவே மாட்டாங்க. அப்ப நீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கான ஒரு வகையான உலகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கணும். இந்த 4 படிநிலைகளை புரிஞ்சுக்கணும். இளமை நோன்பு, திருமண வாழ்க்கை, திருமணத்திலிருந்து துறவு மனப்பான்மையை பெறுதல், அதன் பிறகு சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய துறவு வாழ்க்கை. வடமொழியில சொல்றதா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சந்நியாசம் ஆகிய இந்த 4 நிலைகளையும் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டு மனித வாழ்க்கையை நாம் அமைப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் எந்த சிக்கல் இருக்காது, நமக்கும் எந்த சிக்கல் இல்லாமல் இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.